உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, குட்டி பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாரையாச்சும் இன்வைட் பண்ணுமா மாமா? அப்படியா? அது வந்து நான் சொன்னது புரியலையா உங்களுக்கு? இல்ல இங்க நான் சொன்ன மதிப்பு இல்லையா? தமிழ்ல தானே சொன்ன உங்களுக்கு. ஏன் பக்கத்துல இருந்தும் சரி இல்ல அவர் பக்கத்துல இருந்தும் சரி இந்த ஃபங்க்ஷனுக்கு யாருமே வர மாட்டாங்க. நல்ல காது கேட்டுச்சா? அக்காவும் தங்கச்சியும் இனிமே எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏமாக்கா அக்கா விடு, இப்ப என்ன, நம்ம எதுவும் பேச வேண்டாம், விடு. காவியா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. உன் மனசு எனக்கு நல்லாவே புரியுது. எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் உன் குழந்தை கையில கிடைச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷனை நீ நல்லா நடத்தணும்னு ஆசைப்படுறது எனக்கு புரியுது. அவ ஏதோ அப்செட்ல இருக்காமா, கொஞ்சம் விட்டு பிடிங்களேன். நான் என்ன மாமா பண்ணேன்? இவங்களும் தானே இவ்வளவு நாளா குட்டி பையனை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. இது யார் குழந்தை? அவங்க குழந்தைனாரோட குழந்தை தானே. ஏன் மாமா இப்படி பேசுறாங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா விடுக்கா, மாமா அதுக்கு என்ன பண்ணுவாரு? இல்லம்மா, காவியா வருத்தப்படுறது நியாயமான விஷயம் தாம்மா. ஆனா என்ன செய்யறது? என்னமோ ஹேமா அப்செட் ஆயிட்டா. இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே மாட்டா. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இது கூட ஏதோ மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா மாமா, மூட் ஸ்விங்ஸ் தான். கர்ப்பமா இருக்கிற எல்லாருக்கும் அது எப்பவுமே வரதுதான். பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க போக்கிலேயே நம்ம அவங்கள விட்டுலாம் மாமா. அதாம்மா நானும் சொல்றேன். கவியா, நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். சரி மாமா, எனக்கு புரியுது. ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு. அக்காவா இப்படின்னு என்னால நம்பவே முடியல. சரி, என்ன பண்றது? ஹேமாக்கா மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் மாமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சவங்க தானே, எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. சரிம்மா, அப்புறம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். சரிங்க மாமா, எனக்கு உங்களோட வார்த்தையே ரொம்ப ஆறுதலா இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாமே நார்மல் ஆயிடுமா, கவலைப்படாத. சரிங்க மாமா. ஏய், யாரு நீங்க? என்ன வேணும்? வணக்கம் மேடம். மேடத்தை பார்க்கணும், கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? மேடமா? அது சரி. இந்த வீட்ல ஃபுல்லா மேடமா தான் இருக்காங்க. உனக்கு எந்த மேடம் வேணும்? அதான் மேடம், சுபா மேடம் தான். ஓ, நான் சுய உதவி குழுல இருந்து வரேன் மேடம். ஐயா, அந்த கூட்டமா? ஐயோ, சுபா மேடம். அடேங்க அப்பா, அவளுக்கு வந்த வாழ்வு. விட்டா மாலை மரியாதையெல்லாம் போட்டு எல்லாரும் பார்க்க வந்துருவீங்க போலயே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.